ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் நம்ம உடம்ப டயட்டில் இருந்து குறைச்சாலும் நம்மளுடைய கால்கள் அப்படின்றது ஒரு தனி அழகு தான். ஸோ அந்த காலோடைய வெயிட்டை குறைக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் தனியாக எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட வேண்டியிருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அது எந்த மாதிரியான எஃபர்ட் அப்படின்றது தான் இன்றைக்கில நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கான ஒரு சில எக்ஸசைஸ் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 எக்ஸசைஸை உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். அதில் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஃப் ரைஸ். இந்த எக்ஸசைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பொசிஷனில் நின்றுட்டு உங்களுடைய காலில் உங்களுடைய வெயிட்டை பேலன்ஸ் பண்ணி மேலே கீழேயும் ஏறி ஏறி இறங்கணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது ஃபுல் வெயிட்டையும் உங்களோட அந்த ஃபுட் கால் விரல்களில் பேலன்ஸ் பண்ணி உங்களுடைய ஹோல் பாடியும் அப் அண்ட் டவுன் பொசிஷனில் ஏற்றி ஏற்றி இறக்கணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால உங்களோட ஹோல் பாடிக்குமே ஒரு நல்ல எக்ஸசைஸ் கொடுத்தா மாதிரி இருக்கும். அண்ட் ஸ்பெஷலாக உங்களுடைய காலும் நல்லா ஒரு டோனாக இருக்கும். நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே இதுக்கான ரிசல்ட் கூடிய சீக்கிரம் தெரிய வரும். செகண்ட் எக்ஸசைஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்குவாட் டு ரேஸ்டு ஹீல். இந்த எக்ஸசைஸ் ஸ்குவாட் அப்படின்ற எக்ஸசைஸ் நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்குவாட் பொசிஷனில் கீழே உட்காந்து உங்களுடைய கையை அப் அண்ட் டவுன் பொசிஷனில் கீழே இறக்கி இறக்கி உட்காந்து எந்திரிக்கணும். ஸோ இந்த பொசிஷன் எப்படி அப்படின்றத இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோவில் வரா மாதிரி அவங்க சொல்லியிருக்க அத்தனை டைம்ஸ் நீங்கள் ரிப்பீட்டடாக இந்த எக்ஸசைஸை பண்ண உங்களுடைய கால்கள் ரொம்ப அழகாக டோண்டாக சேஞ்ச் ஆகிறத உங்களால் உணர முடியும். தேர்ட் எக்ஸசைஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐசோமெட்ரிக் காஃப் ரைஸ். இந்த எக்ஸசைஸ் நம்ம கிட்டத்தட்ட முதல்ல பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரியே சிமிலர் தான். பட் இதில் ஒரு சின்ன சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கையில் ஒரு நார்மலான வெயிட் இருக்க ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப கம்மியாக வெயிட் இருக்க தம்பிள்ஸ் வச்சுக்கலாம். தம்பிள்ஸ் இல்லை அதெல்லாம் நான் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா, ஒரு வாட்டர் கேன், சின்ன வாட்டர் பாட்டிலை நீங்கள் 2 கையிலையும் வச்சுக்கிட்டு அதே மாதிரி உங்களுடைய அந்த கால்களை விரலில் வெயிட்டை பேலன்ஸ் பண்ணி மேலே ஏறி ஏறி இறங்கணும். இதை எத்தனை டைம் ரிப்பீட் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி உங்களுடைய கால் விரல்களில் உங்களுடைய வெயிட்டை பேலன்ஸ் பண்ணிவிட்டு கையில் நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன வாட்டர் பாட்டிலோ இல்லை வெயிட் கம்மியாக இருக்க தம்பிள்ஸையோ வச்சு நீங்கள் அப் அண்ட் டவுன் பொசிஷனில் ஏறி ஏறி இறங்கணும். இந்த மாதிரி பண்ணுறதுனாலையும் உங்களுடைய கால்கள் ரொம்ப அழகாக டோண்டாகும். ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட்டால் உங்களுடைய கால்கள் மட்டும் தனித்துவமாக ரொம்ப அழகாக தெரியும் அப்படின்றதும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம். நாலாவது நம்ம பார்க்க போகிறோம் அந்த எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட்வர்ட் காஃப் ரைஸ். ஸோ இது அந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே நீங்கள் பண்ணுங்கள். எப்படி அப்படின்னா, நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நின்றுக்கோங்க. உங்களுடைய கால்களில் கொஞ்சம் ஸ்டாண்டர்டைஸ் பொசிஷனில் வச்சுக்கிட்டு உங்களுடைய காலை கொஞ்சம் மூவ் பண்ணி, அதாவது காலை கொஞ்சம் விரிச்சா மாதிரி நீங்கள் அப் அண்ட் டவுன் பொசிஷனில் ஏறி ஏறி இறங்கணும். இந்த மாதிரி பண்ணுறதுனாலையும் உங்களுடைய பாடியும் சரி உங்களுடைய காலும் சரி நல்ல ஒரு மூமெண்ட்ஸ், உங்கள் மசிலுக்கு நீங்கள் ஒரு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸ்பெஷலாக உங்கள் கால்கள் இதனால் நல்ல ஒரு டோன் ஆகும். அண்ட் ஃபிஃப்த்தாக நம்ம என்ன எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜம்பிங் ஜாக்ஸ். இந்த எக்ஸசைஸை நார்மலாக நம்ம எல்லோரும் சின்ன வயசில் பண்ணியிருப்போம். நம்மளுடைய பிடி கிளாஸில் இந்த எக்ஸசைஸ்லாம் சொல்லி தந்திருப்பாங்க. இதுவும் நம்மளுடைய கால்களுக்கு அழகான ஒரு டோனிங்கை கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜம்ப் பண்ணி கீழே திரும்ப நார்மல் பொசிஷனுக்கு வரணும். அப்படி ஜம்ப் பண்ணும்போது உங்கள் கால்களை விரிச்சுக்கணும், உங்களுடைய கைகளையும் மேலே தூக்கிக்கணும், திரும்ப நார்மல் பொசிஷனுக்கு வந்துடணும், திரும்ப ஜம்ப் பண்ணணும். ஸோ டெய்லியும் இந்த எக்ஸசைஸை நீங்கள் ரிப்பீட் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அந்த கவுண்ட்ஸ் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய கால்கள் டோன் ஆகிறத உங்களால் உணர முடியும். 6th நம்ம என்ன எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட் கிக்ஸ். எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஒரு ஈஸியான எக்ஸசைஸ். பட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த எக்ஸசைஸ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக ஜாகிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஓட மாட்டீங்க. ஒரே பொசிஷனில் நீங்கள் நின்றுக்கிட்டு ஜாகிங் பண்ணுற மாதிரி நீங்கள் மூவ் பண்ணணும். உங்களுடைய கால்கள் ரெண்டும் பின்னால் இருக்க உங்களுடைய பட்டை டச் பண்ணிவிட்டு கீழே வரணும். இதுதான் இந்த எக்ஸசைஸ்க்கான ஒரு சேலஞ்சே. ஸோ அதை நீங்கள் ரிப்பீட்டட் மோடில் பண்ணிகிட்டு இருக்கணும். அண்ட் எத்தனை கவுண்ட்ஸ் அப்படின்றது கீழே வீடியோவில் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். இந்த எக்ஸசைஸையும் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணுறதுனால உங்களுடைய கால்கள் ரொம்பவே அழகாக மாறுறத உங்களால் உணர முடியும். 7th என்ன எக்ஸசைஸ் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் ஃபீட் வித் பஞ்சஸ். இந்த எக்ஸசைஸ் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு ரொம்பவே பிடிச்ச எக்ஸசைஸ். உங்களுக்கு யார் மேலேயாவது கோவம் இருந்துச்சு அப்படின்னா இந்த எக்ஸசைஸை நீங்கள் பண்ணுங்கள். அந்த கோவம்லாம் போயிடும். ப்ளஸ் உங்கள் கால்களும் ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த எக்ஸசைஸ் எப்படி அப்படின்றத இப்போ நான் சொல்ல போகிறேன். நீங்கள் கொஞ்சம் டவுனான பொசிஷனில் காலை கொஞ்சம் பெண்ட் பண்ணி நின்றுக்கோங்க. சிம்பிளாக இந்த எக்ஸசைஸோட பொசிஷன் சொல்லணும் அப்படின்னா, பாக்ஸிங் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்கல்ல அதே மாதிரி. பட் உங்களுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஒரு பொருளையும் வச்சு ப்ராக்டிஸ் பண்ண போகிறதில்ல. நீங்களாம் இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த பாக்ஸிங் பொசிஷன்
பொசிஷனை தான் நீங்கள் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக பண்ண போகிறீங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்கள் கால்கள் ரொம்ப அழகாக டோண்டாக மாறும்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸசைஸ் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம என்ன எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெர்ட் காஃப் ரைஸ். இந்த எக்ஸசைஸும் வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, அந்த எக்ஸசைஸோட சிமிலரான ஒன்று தான். அதாவது நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நின்றுக்கோங்க, பட் உங்கள் காலை வந்து இன்வெர்ட், அதாவது உள்நோக்கி திருப்பி வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் மேலேயும் கீழேயும் வந்து உங்களுடைய ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணி கீழே மறுபடியும் டவுன் ஆகணும். இதை ரிப்பீட் பண்ணுறதுனால உங்களுடைய கால்கள் ரொம்ப அழகாக மாறும்னு சொல்கிறாங்க. இதை வந்து நீங்கள் ஒரு நாள் 2 நாளில் கண்டினியூஸாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2 to 3 வீக்ஸ்லேயே உங்களால் அதுக்கான டிஃப்ரென்ஸை ஃபீல் பண்ண முடியும். ஹை நீஸ். இந்த எக்ஸசைஸ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நின்றுட்டுருக்கணும். உங்களுடைய ஒரு காலையும் மேலே உயர்த்தி அதுக்கப்புறம் கீழே இறக்கணும். அப்படி உயர்த்தும் போது உங்களுடைய 2 ஹேண்ட்ஸையும் வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட் பொசிஷனில் வச்சுக்கோங்க. அந்த 2 கைகளையும் நீங்கள் எந்த காலை தூக்குறீங்களோ அந்த கைக்கு நேராக இருக்க அந்த கால் வந்து டச் பண்ணணும். அதாவது இப்போ நீங்கள் ரைட் லெக்கை தூக்குறீங்க அப்படின்னா அந்த ரைட் லெக் வந்து ரைட் ஹேண்டை டச் பண்ணிவிட்டு கீழே போகணும். லெஃப்ட் லெக்கை தூக்குறீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டை தூக்கிட்டு கீழே போகணும். இதை நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணிங்கன்னா உங்கள் காலுக்கு வந்து நல்ல ஒரு டோனிங்கை கொடுக்கும். அதுவும் இல்லாமல் கால் மசிலுக்கு அது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தையும் கொடுக்கும். அடுத்ததாக என்ன எக்ஸசைஸ் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேண்டட் வெர்டிக்கல் ஜாக்ஸ். இது வந்து கொஞ்சம் ஈஸியான எக்ஸசைஸ் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதெல்லாம் இல்லை. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜாகிங் பண்ணுற மாதிரியே நினச்சிக்கோங்க. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் வந்து ஜாகிங் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட்டு நின்றுங்க. கொஞ்சம் ஸ்லாண்டிங்கான பொசிஷனில் ஜாகிங் பண்ணுற மாதிரி உங்களுடைய 2 கைகளையும் உயர்த்துங்க. காலையும் வந்து அந்த ஜாகிங் பொசிஷனில் மூவ் பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் நார்மல் ஆகிடுங்க. இதை நீங்கள் ரிப்பீட் பண்ணுறதுனால உங்களுடைய கால்கள் ரொம்ப அழகாக டோன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் சிங்கிள் லெக் காஃப் ரைஸ். இந்த எக்ஸசைஸ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா இது ஒரு கொக்கு மாதிரியான எக்ஸசைஸ். கொக்கு எப்படி ஒத்த காலில் நிற்கும் அந்த மாதிரி தான் இந்த எக்ஸசைஸும். ஸோ இந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த பொசிஷன் மாதிரியே வந்து நீங்கள் அவங்க சொல்லியிருக்க அந்த ரிப்பீட்டட் கவுண்ட்ஸில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய கால்கள் அழகாக சீக்கிரமாகவே டோண்டாகிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அடுத்ததாக 12th எக்ஸசைஸாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபீட் ட்ராப். இந்த எக்ஸசைஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ் அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் கஷ்டம், பட் கஷ்டத்தில் தானே நமக்கு நிறைய விஷயம் பாசிட்டிவாக கிடைக்கும். இந்த எக்ஸசைஸ் வந்து இந்த வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் குனிஞ்ச மாதிரி நீங்கள் இருக்கணும். குனிஞ்ச பொசிஷனில் உங்களுடைய 2 காலையும் ஜாகிங் பண்ணுற மாதிரி மூவ் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கீழே படுத்து திரும்ப ஏந்திரிச்சு நான் சொன்ன அந்த பொசிஷனை ரிப்பீட் பண்ணணும். ஸோ இது பண்ணுறதுனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கால் ரொம்ப அழகாக டோன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது காலுக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய பேக் போனுக்கும் வந்து நல்ல ஒரு எக்ஸசைஸ் அப்படின்னே சொல்லுவேன். உங்களுடைய டோட்டல் பாடிக்கும் நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுக்குற எக்ஸசைஸாக இது அமையும். இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுனால உங்களோட கால் மட்டும் டோன் ஆகிறது இல்லாமல் உங்களுடைய டோட்டல் பாடிக்கும் ஒரு நல்ல ஒர்க் அவுட் கொடுத்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக என்ன எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட்டட் காஃப் ரைஸ். இந்த எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ஈஸி. இன்ஃபேக்ட் வந்து உங்களுக்கு வீட்டில் ஃப்ரீ டைமில் உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்போ நார்மலாகவே இந்த எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணிடலாம். ஒரு சேரில் உட்காந்துக்கோங்க. சேரில் உட்காந்துக்கிட்டு கீழே 2 காலுக்கும் ஏதாவது ஒரு சின்ன ஸ்டூல் அந்த மாதிரி 2 காலுக்கும் கரெக்டாக ஈக்குவலான சைஸில் 2 காலையும் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு உங்களுடைய 2 கைகள்லையும் தம்பிள்ஸ் அப்படி இல்லைனா 2 கைகள்லையும் ஈக்குவலான வெயிட் இருக்க வாட்டர் பாட்டிலை வச்சுக்கோங்க. ஸோ அந்த 2 வாட்டர் பாட்டிலையும் 2 கைகள்லையும் தொட மேலே வச்சுட்டு காலை ரைஸ் பண்ணி டவுன் பண்ணணும். உங்களுடைய பேக் போன் வந்து ஸ்ட்ரைட்டான பொசிஷனில் இருக்கணும். நீங்கள் வந்து சாஞ்சிக்கிட்டு அப்படியெல்லாம் இந்த எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கிட்டு தான் இந்த எக்ஸசைஸ் பண்ணணும். இது ரொம்பவே ஈஸியான எக்ஸசைஸ். இன்ஃபேக்ட் நீங்கள் கம்பெனிலாம் கூட ஒர்க் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது. 14th நம்ம பண்ண போகிற எக்ஸசைஸ் வந்து கண்டிப்பாக எல்லாருமே நம்ம சின்ன வயசில் பண்ணியிருப்போம். ஜம்ப் ரோப்பு. இது வந்து ஸ்கிப்பிங்னும் சொல்லலாம். ஸ்கிப்பிங் பண்ணுற மாதிரியே இதை வந்து நீங்கள் பண்ணுறதுனால உங்களுடைய காலுக்கு நல்ல ஒரு டோனிங் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட்டட் காஃப் ராக். இதுவும் ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸசைஸ் தான். இன்ஃபேக்ட் இந்த மாதிரி சிமிலரான 2-3 எக்ஸசைஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். பட் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். இந்த எக்ஸசைஸில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஒரு பொசிஷனில் நின்றுக்கோங்க. நின்றுட்டு உங்கள் 2 கையிலையும் வந்து ஏதாவது ஒரு வெயிட்டை பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி அது தம்ப்நெயில்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து வாட்டர் பாட்டிலாக கூட இருக்கலாம். அந்த வாட்டர் பாட்டில் 2ம் ஈக்குவலான வெயிட்டில் இருக்கணும் அப்படின்றது நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம். உங்களுடைய கால்களை கொஞ்சம் ஸ்டாண்டர்டைஸ் பொசிஷனில் வச்சுக்கிட்டு நீங்கள் மேலே ஏறி இறங்கணும். அதாவது உங்களுடைய கால் விரலில் உங்களுடைய வெயிட்டை பேலன்ஸ் பண்ணி
மேலே ஏறிட்டு அதே மாதிரி கீழே திரும்ப நார்மலான பொசிஷனுக்கு வந்து உங்களுடைய கால் விரல்களில் லைட்டாக மேலே தூக்கணும். நான் சொல்கிறது வந்து இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து எத்தனை ரெப்ஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ரெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அதுலேயும் ரெகுலராக ஒரு 2 வீக்ஸ் நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களுக்கான டிஃப்ரென்ஸ் ரொம்ப அழகாக ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த எக்ஸசைஸ் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்றதையும் என்னால் உணர முடியுது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களில் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் வேணும் அப்படின்னா என்னென்ன விஷயம்ன்றதை கீழே கமெண்ட்டில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அந்த விஷயத்தில் தேடி உங்களுக்கு நான் டிப்ஸ் கொடுக்குறேன். டெய்லி விளாடுவோம். சொல்லப்போனால் எங்கள் அண்ணங்கள்லாம் வந்து கூட அண்ணங்கள்லாம் இருக்காங்க, 3 brothers இருக்காங்க எனக்கு. அவங்களாம் வந்து அடிக்க வருவாங்க. அந்த பக்கம் போனோன்னா இந்த பக்கம் விளையாடுவேன். அவங்க வர வண்டி